அதை பார்த்து வாங்கலாமா என்று அனைவருக்குமே ஒரு குழப்பம்தான். யாருக்குமே தெரியாது உலக சந்தையில தங்கத்தினுடைய விலை என்ன ஆகும் என்று யாருனாலும் கணிக்க இயலாது. அதனால வேற வழி இல்லை. இது சொணக்க காட்டுறது என்றால் பொதுமக்கள் அவர்கள் எப்பொழுது வாங்குவது என்று அவங்களுக்கு தெரியவதில்லை. இதை வழிகாட்டுவதற்கும் ஒரு சரியான ஒரு திட்டமோ சரியான ஒரு முறையோ யாருக்கிட்டையும் கிடையாது. ஏன்னா ஒரு அமெரிக்க அரசு வர்த்தக வரி இறக்குமதி வரியை உயர்த்திய பொழுது அனைத்து நாடுகளிலுமே அச்சப்பட்டு நம்மளுடைய பொருளாதாரம் என்ன ஆகும் என்ற அச்சத்திலே இருக்கும் பொழுது அமெரிக்கா ஜனாதிபதி ட்ரம்ப் அவர்கள் சரி சைனாவை தவிர மற்ற அனைத்து நாடுகளுக்குமே இப்போ இறக்குமதி வரியை நாங்கள் எந்த மாற்றம் செய்வதில்லை, ஒரு 90 நாட்களுக்கு நாங்கள் எதுவும் செய்ய போவதில்லை என்று சொன்ன பிறகு அனைத்து நாடுகளும் பெருமூச்சு விட்டு இனி இந்த 90 நாட்களுக்கு நாம் எந்தவித தொந்தரவு இல்லாமல் ஏற்றுமதி செய்யலாம் என்று இருந்தார்கள். ஆனால் சைனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் போதிய உறவு சரியாக இல்லாதனால் ட்ரம்ப் அவர்கள் இறக்குமதி வரி உயர்த்தியதனால் சைனா அவர்களும் உயர்த்தினார்கள். சைனா உயர்த்திய பிறகு ட்ரம்ப் அவர்கள் 245% சைனாவிலிருந்து எந்த பொருள் வாங்கினாலும் இறக்குமதி வரி விதிக்கிறேன் என்று கூறினார்கள். ஸோ சைனா அவர்கள் என்ன செய்தார்கள்? சைனா நாட்டு மக்கள் அவர்கள் அந்த அரசு அவர்கள் அமெரிக்காவின் ட்ரெஷரி பாண்ட் என்பார்கள், அது அமெரிக்க டாலராக கருத வேண்டும். அந்த அமெரிக்காவினுடைய நாணயத்தை வீழ்ச்சியாக அடைய வேண்டும் என்பதற்காக அந்த ட்ரெஷரி பாண்டை சந்தையிலே விற்று அந்த பணத்திலே தங்கத்திலே முதலீடு செய்ய முன் வந்தார்கள் சைனா அரசு. அதனால் தங்கத்தின் விலை பல மடங்கு உயர்ந்து இன்று உச்சத்தை நோக்கி சென்று கொண்டு இருக்கின்றது. எல்லாருமே இன்னைக்கு வந்தவங்க பூராமே 1 கிராம் 1.5 கிராம் 2 கிராம் இந்த மாதிரி ஒரு முதலீடு தான் செய்ய வந்தாங்க. இந்த அக்ஷய திருதியை விற்பனை முக்கியம் அல்ல. விற்பனை எப்படி மக்களுடைய ஆதரவு எவ்வாறு இருக்கின்றது, மக்கள் இந்த ஐதீகத்தை எவ்வாறு தங்களுடன் உள்வாங்கி பின்பற்றி வருகின்றார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு தேவைப்படும் பொழுது பொங்கல், தீபாவளி இந்த மாதிரி தருணத்திலே அவர்களுடைய சேமிப்பை வாங்கி விடுவார்கள். அக்ஷய திருதிக்காக யாரும் சேமிப்பு வைப்பதில்லை. ஏனால் நம்ம நாட்டிலே ஒரு வருடத்திற்கு 4-5 விழாக்கள் வருகின்றன. அந்த முக்கிய விழாக்களிலே மக்கள் அவ்வப்போது இருக்கின்ற சேமிப்புகளை வாங்கி விடுகின்றார்கள். அதனால தான் அக்ஷய திருதி அன்றைக்கு ஒரு ஐதீகத்துக்காக இந்த இறைவனுடைய அருள் பெற வேண்டும் என்பதற்காக அன்றைய நிலையில் அவர்களுடைய பொருளாதாரம் என்ன இருக்கின்றதோ அதை தங்கத்திலே முதலீடு செய்து